இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் பாஸ்தா செய்ய போகிறோம். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சே ஈஸியாக எப்படி பாஸ்தா செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் தண்ணி ஊற்றிட்டு பாஸ்தாவை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுறணும். இப்போ பாஸ்தா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் ஜீரகம், நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுட்டேன், அதை ஆட் பண்ணிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு குடமிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, அதுக்கப்புறம் நான் ஒரு கேரட்டும் பீன்ஸும் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வேகட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி சாஸ் நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி சாஸ் அப்படிங்கிறது நம்ம 2 தக்காளி போட்டு நான் மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். ரெண்டு தக்காளி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், காரத்துக்கேற்ப மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூனு அதெல்லாம் நல்லா ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ண விடணும். இதில் கொஞ்சம் காரத்துக்கு பெப்பர் சேர்த்துக்கிறேன். இப்போ வெஜிடபிள்ஸ் நல்லா வெந்துருச்சு. நம்ம வடித்து வச்சுருக்கிற பாஸ்தா இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதை நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம தக்காளியோட 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம். அதனால தான் தக்காளி சாஸ் அப்படின்னு சொன்னேன். ஸோ அது கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. அண்ட் தென் இதில் கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டு வரணும். அப்போ தான் அந்த ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கிற வரணும். அதனால தான் நான் இதில் லெமன் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 லெமன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா தனித்தனியாக கிடைக்கும். எஸ், இப்போ ஹோம்மேட் பாஸ்தா ரெடி. வெரி டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.